Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். The right time for revision starts November, December, January, February ரொம்ப crucial-ஆன months நமக்கு. இந்த ஒரு 100 நாட்கள் நம்ம சரியாக நேரங்களை பயன்படுத்தினா ஒவ்வொரு நிமிஷத்தையும் சரியாக நம்ம பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பா வரப்போற பப்ளிக் எக்ஸாமா இருக்கட்டும் அல்லது ஸ்கூலுடைய மிட்டம் எக்ஸாமா இருக்கட்டும் ஆஃப் எக்ஸாமா இருக்கட்டும் அல்லது உங்களுடைய மாடல் பப்ளிக் அல்லது பப்ளிக் எக்ஸாம் அனைத்து எக்ஸாம்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாவே டிஃபரன்ஷியல் கால்குலஸை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜும் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஐஐடி எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஆஸ் அ டீச்சரா உங்களுக்கு நாங்க கைட் பண்றதுக்காக சாப்டர் நம்பர் 7ல இருந்து கொஞ்சம் செலக்டிவ் கொஷின்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டோமா அப்படின்னு ஒரு வாட்டி நீங்க இந்த கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 மார்க்ஸ் சம்ல ஒரு 11 சம் கொடுத்துருக்குறேன். இந்த 11 சம்மும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணீங்க. அப்போ இந்த கொஷின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல ஒரு 11 கொஷின்ஸ் இருக்கு. உங்களுக்கு இந்த 11 கொஷின்ஸையும் ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இன்கேஸ் இதுல ஏதாவது சம்ஸ் தெரியல, 3 மார்க்ஸ் சம்ஸ் ஏதாவது தெரியல அப்படின்னா இமீடியட்டா உங்க நோட்ஸ் எடுத்து பிராக்டிஸ் பண்ணி பாத்துருங்க. அப்போ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் செலக்டிவா கொடுத்துருக்குறோம் நாங்க. இந்த கொஷின்ஸ்ல ஏதாவது தெரியவில்லை அப்படின்னா அந்த ஏரியா நீங்க படிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் லக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஷின் உங்களால 5th கொஷின் அட்டென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் போட்டிருந்தீங்கன்னா இந்த கொஷின் உங்களால அட்டென்ட் பண்ண முடியும். இன்கேஸ் அந்த கொஷின் அட்டென்ட் பண்ண முடியலன்னா மேக்ஸிமம் மினிமம் கான்செப்டே நம்ம தெரியாம எக்ஸாமுக்கு போறோம். இதுவே லக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரம்லயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்டட் கொஷினா இருக்கும் இந்த 6th கொஷின். அதே மாதிரி மெக்லாரன் சீரிஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியுதா அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு கொஷின். இன்கேஸ் இந்த கொஷின் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இமீடியட்டா மெக்லாரன் சீரிஸ் எடுத்து ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தாலும் உங்களால அட்டென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி லிமிட்ஸ்ல இருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்கிறோம். நான் 2 கொஷின்ஸ் கேட்டிருக்கிறேன். அதனால இமீடியட்டா போட்டு பாத்துருங்க. அதே எல்ஹாஸ்பிட்டல் ரூல்லயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது டிஃப்ரெண்டா இருக்கு இந்த கொஷின் உங்களுக்கு. அதுமாதிரி செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்ல இருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்கேன். அப்போ 11 கொஷின்ஸையும் ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணிடுங்க. இந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு கொஷினை டிக் அடிச்சு கம்ப்ளீட்டட் கொடுத்துட்டே வாங்க. இது மட்டும் இல்லாமல் சாப்டர் வைஸ் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் கொடுப்பேன். நான் அதையும் ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட கொஷின்ஸ் பேப்பர் கேட்டாலும் நீங்க பப்ளிக் எக்ஸாம் ஈஸியா அட்டென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி 5 மார்க் கொஷின்ல பாத்தீங்கன்னா 7.1ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இந்த 12 and 13 இது தெரியாம கொஸ்டின் பேப்பரு எக்ஸாமுக்கே போகாதீங்க. ஏன்னா 12, 13 இந்த லேடர் சம், கோனிக்கல் வாட்டர் டேங்க் சம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு. அதே மாதிரி 7.2ல பாத்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் 2 கர்வ்ஸ், ஆர்த்தோகனல் சம்ஸும் மிக முக்கியமான சம்ஸ். அதே மாதிரி இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அந்த மோனோட்டோனிசிட்டிஸ் பார்த்தீங்க. அதே மாதிரி கான்கேவிட்டில இருந்து ஒரு சம். அதே மாதிரி 7.8ல இருந்து உங்களுக்கு 18th சம், 19th சம், 20th சம் கொடுத்துருக்கேன். நான் மெக்லாரன் சீரிஸ்ல இந்த ஒரு சம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். tan இன்வர்ஸ் ஆஃப் x. அதுமாதிரி tan x சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த ரெண்டுமே கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நீங்க. அதே மாதிரி காம்போசிட் ஃபங்க்ஷன் தியரம் யூஸ் பண்ணி 22 போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த 23 போட்டுட்டீங்கன்னா அனைத்து சமமே ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி 7.6, 7.7 ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. இமீடியட்டா இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்கேஸ் உங்ககிட்ட நோட்ஸ் இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கீயும் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு PDF அட்டாச் ஆயிருக்கும் உங்களுடைய இந்த வீடியோலயே. வேணும்னா ஏதாவது சம்ஸ் தெரியல அப்படின்னா இந்த கீயை கூட நீங்க பார்த்துட்டு ஆன்சர்ஸ் ரைட்டா ராங்கான ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்போ மெட்ரோ கருணாகரன் சேனல் இனிமேல் நீங்க ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. லெத்தார்ஜிக்கா இருந்துடாதீங்க. இந்த 4 மாசம் தான் நம்ம கரெக்டான கோச்சிங்கான டைம். இது வரைக்கும் ஸ்கூல்ல போர்ஷன் முடிக்கல, அது முடிக்கல, இது முடிக்கலன்னு சொல்லிட்டு அறிபறின்னு போயிருந்தோம். இதுக்கப்புறம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டீச்சர்ஸோடைய ஒர்க்கு குறைய ஆரம்பிச்சிடும், ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிடும். அதனால ஒவ்வொரு சாப்டர் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் எவ்ரிடே நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க, அப்டேட் ஆகிட்டே இருங்க, கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வரப்போற பப்ளிக் எக்ஸாம் உங்களுடைய எக்ஸாமாக இருக்க வேண்டும். லாஸ்ட் டைம் நம்ம +2 அட்டென்ட் பண்ண போறோம். திஸ் இஸ் த ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வாட்டி நீங்க எக்ஸாம் ஆள் விட்டு வெளியில வரும்போது யூ மஸ்ட் பி த பெஸ்ட். நான் இந்த வாட்டி எக்ஸாம் கிராக் பண்ணிட்டேன், அனைத்து கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணிட்டேன், நான் 100 out of 100 எடுப்பேன்ற ஒரு தைரியத்தோடு நீங்க வரணும். அதற்காக இந்த மாதிரி சின்ன முயற்சிகள்லாம் நீங்க தொடர்ச்சியாக செயல்பட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்று கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்ற உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.